ஸ்பீக்கர் 150 வந்து ஸ்லோ ஸ்பீடு ஆஃப் ஆகுது, அடைக்குது ரன்னிங்கில் மிஸ்ஃபயர் ஆகிற மாதிரி. என்னான்னு பார்ப்போம். பார்க்க சொல்லுங்கள். கீ ஆன் பண்ணுறோம். மால் ஃபங்க்ஷன் லைட் எரியுதா? ஸ்டார்ட் பண்ணுவோம். அப்படியே ஸ்டார்ட் பண்ணிட்டோம். லைட்டு ஆஃப் ஆகலை, எரிஞ்சிட்டே தான் இருக்குது. ஸ்லோ ஸ்பீடு பார்த்தோன்னா ஒரு ஸ்டெபிளாகவே இல்லை, மேலே ஏறுது கீழே இறங்குது. அப்படியே வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஆஃப் ஆகிடுச்சு. ஓபிடி கனெக்ட் பண்ணுவோம். கனெக்ட் பண்ணோன்னு பார்த்தா வந்துடுச்சு, கனெக்ட் ஆகிடுச்சு. என்ட்ரு கொடுப்போம். ரீட் கோடு. கரண்ட் என்ன கம்ப்ளைண்ட் வருதுன்னு பார்த்தா மேனிஃபோல்டு அப்சல்யூட் ப்ரெஷர் சர்க்யூட் லோவாக இருக்குது அப்படின்னு காமிக்குது. கம்ப்ளைண்ட் வந்து 1 காமிக்குது. கம்ப்ளைண்ட் பார்த்தீங்க அப்படின்னா P0107 கம்ப்ளைண்ட் காமிக்குது. இது என்னென்னா த்ராட்டல் பாடியில் இருக்குது இந்த சென்சாரு. இந்த சென்சார் வந்து வாங்கிட்டு வந்திருக்கோம். இந்த ஒரு வேறு போட்டுட்டு பார்ப்போம் இருங்க. இது பார்த்தீங்கன்னா 985 ரூபா. கால் பண்ணுறான், எனக்கு வந்து கால் பண்ண சொல்லுது. ஸ்லோ ஆஃப் ஆகலை, ஓடிக்கிட்டே இருக்குது. ஆனால் மால் ஃபங்க்ஷன் லைட் மட்டும் எரிஞ்சிட்ருக்கு. இப்போ அப்படியே ஹிஸ்ட்ரி கிளியர் பண்ணி பார்ப்போம். ரேஸ் கோடு போவோம். கிளியர் கொடுத்துருவோம். இன்ஜின் ஆஃப், ப்ரெஷர் இந்த கீ. கிளியர்னு வந்துருச்சு பார்த்தீங்களா.
கீ ஆன் பண்ணுவோம். மால் ஃபங்க்ஷன் லைட் எரியுது. வண்டியை ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸ்டார்ட் பண்ணோன்னே மால் ஃபங்க்ஷன் லைட் ஆஃப் ஆகிடுச்சு. பார்த்தீங்கன்னா தெரியும், இப்போ எரியல. முன்னாடி ஸ்டார்ட் ஆகி ஓடிட்டு இருக்கும்போது தான் லைட் எரிஞ்சிக்கிட்டு இருந்துச்சு. ஹிஸ்ட்ரி கிளியர் பண்ணிட்டோம். மால் ஃபங்க்ஷன் லைட்டு எதுவும் எரியல. இப்போ ஸ்லோ ஸ்பீடு பார்த்தீங்கன்னா தெரியும், முன்னாடி வந்து அப்படியே கம்மியாகி ஆஃப் ஆகுனுச்சு. இப்போ ஆஃபெல்லாம் ஆகலை, அது பாட்டில் ஓடிக்கிட்டு இருக்கு.